இன்றைக்கி நாம் பப்பாளி காயை யூஸ் பண்ணி நல்ல டேஸ்ட்டாக ஒரு கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். நான் இன்றைக்கி கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு மீடியம் சைஸில் பப்பாளி காய் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய தொலி எல்லாத்தையுமே நல்லா செதுக்கிக்கலாம். செதுக்கிட்டு இதை ரெண்டாக ஃபஸ்ட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறமா நமக்கு என்னென்ன சைஸில் தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் மீடியம் சைஸில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நான் இதே சைஸில் வெட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், இது நல்ல கலர் மாறுற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி எடுத்து அதையும் கொஞ்சம் மீடியம் சைஸில் வெட்டி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த ரெண்டுமே நல்ல இந்த மாதிரி குலைவாக வெந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இதில் இப்போ நம்ம குழம்பு மசாலா பொடி ஆட் பண்ணணும். மீடியம் சைஸில் ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் நான் குழம்பு மசாலா பொடி எடுத்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் நல்லா குழம்பு மசாலா பொடியை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளியோட நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஆற வச்சுக்கிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை மிக்ஸ் ஜாருக்குள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கிடலாம். இப்போ நம்ம வெட்டின பப்பாளி காயெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். காய்க்கு தகுந்தாப்பில் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை அவிச்சு எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவைக்கேற்றாப்பில் தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள், காய் நல்லா 3/4 வேக்காடு இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது மறுபடியும் கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன், 2 துண்டு பட்டை சின்னதாக சேர்த்துருக்கேன், 3 கிராம்பு சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சிருந்தேன்ல பேஸ்ட்டு, அதை இப்போ நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜார் அலசிட்டு அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை கட்டிகள் இல்லாத மாதிரி கலந்துக்கிறேன். நான் இதுக்கு மேலே அளவு தண்ணி சேர்க்கலை, உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு பச்சை மணம்லாம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய் கொஞ்சம் அங்கங்கே பிரிஞ்சு வந்திருக்கு. பச்சை மணமும் நல்லா போயிருச்சு. இப்போ நாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். காய்க்கு ஆல்ரெடி சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கிரேவி நல்ல திக்காக இருக்குது பாருங்கள். பப்பாளி காயை வச்சுருந்தோம்ல, அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால தான் நான் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்கலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காயை உள்ளே சேர்த்துக்கிறேன் தண்ணியோட. இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள், 7 நிமிஷம் ஆயிருக்கு கரெக்டாக. சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்துக்கிடலாம். இப்போது கரம் மசாலா பொடியோட பச்சை வாடை போகணும். இப்போ பாருங்கள், காயும் கிரேவியும் ஒன்று சேரலை. இது நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஓப்பனில் விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மறுபடியும் எனக்கு ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ காயும் கிரேவியும் கொஞ்சம் ஒன்று சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணோன்னா நல்லாவே ஒன்று சேர்ந்துடும். இந்த கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டிஃபன் ஐட்டத்து கூடவும், ரசம் சாதம், சாம்பார் சாதத்து கூடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பக்காவாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.